யாருக்கு மேல வைராக்கியம் இருந்துச்சுன்னா மாறணும். கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைச்சிச்சுன்னா உலகில் எவ்வளவு பெரிய அழிவு வந்தாலும் உங்க குடும்பம் காக்கப்படும். தேவன் எதிர்த்து நின்றுட்டாருன்னா உங்களால வாழவே முடியாது. ஒரு பெரிய அழிவுல இருந்து காக்கப்படணும்னா கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைக்கணும். ஆமென். அடுத்து பெருமைகள் எப்படி வருகிறதா படிக்கலாம். யாக்கோபு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் படிங்களே. யாக்கோபு 3:14. உங்கள் இருதயத்திலே விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. உங்கள் இருதயத்துல கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்துட்டு பெருமை பாராட்டாதிருங்கள். இன்னும் அநேக பண்ற தேவ பிள்ளைகள் பண்ற தப்பு இதுதான். கசப்புகளை கசப்பை வச்சிருக்கிறதே ஒரு பெருமை. நான் அவன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்றதே பெருமை. அல்லேலூயா. ஏன்னு சமீபத்தில் ஒரு ஆள் சொன்னார், அவன் வீட்டுக்கெல்லாம் நான் போகவே மாட்டேன், எனக்கு அங்கெல்லாம் போறது அப்படி ரொம்ப பிடிக்காது, அதுல ஒரு பெருமை. ஆமாம், அவன் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்றதுல ஒரு பெருமை. இன்னைக்கு அநேக தேவனை அறிஞ்சவங்க அப்படிதான். எனக்கு நம்ம ஒரு பெருமை, கசப்பு வைராக்கியம். ஆண்டவர் தெளிவா சொல்றார், கசப்பு வைராக்கியத்தை வச்சுட்டு அதுல பெருமை பாராட்டாதிருங்கள். அல்லேலூயா. அது சொல்றாரு, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்குரியதுமா இருக்கிறது. அல்லேலூயா. இது தேவன் கொடுத்த ஞானம் இல்ல, இது ஜென்ம சுபாவம், மாம்சம், பேய்த்தனத்துக்குரியதுகளா இருக்கிறது. இது தேவ சுபாவம் அல்ல, இது சாத்தானின் சுபாவம். ஏதோ தெளிவா சொல்லுகிற 16ஆம் வசனத்திலே, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் துர்ச்செய்கையும் உண்டு. அல்லேலூயா. வைராக்கியம் விரோதத்தை நம்ம வச்சிருந்தோம்னா அங்க என்ன வருமா? கலகம். ஆமென். அல்லேலூயா. அங்க கலகம் வரும், ஆட்டோமேட்டிக்கலா வரும். அல்லேலூயா. எங்க சமீபத்தில் ஒரு போதகர் சொல்லும் போது சொன்னாரு, நீங்க ஒருவரை பத்தி தாழ்த்தி தாழ்த்தி பேசிட்டே இருந்தீங்களா, ஒரு காரியத்தை குத்தப்படுத்தி பேசிட்டே இருந்தீங்கன்னா அந்த காரியம் உங்க வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும்னு சொன்னாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவரை பத்தி நம்ம ரொம்ப பேசுறோம், அவங்கள பத்தி தாழ்த்தி பேசுறோம், அவங்கள பத்தி ரொம்ப, அது உங்க காரியம் உங்க வாழ்க்கையில பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றாரு, ஏய் நீங்க உங்க இருதயத்துல கசப்பும் வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வச்சுட்டு இருந்தா அது பெருமை இல்லை, அது உங்களிலிருந்து மாற வேண்டிய காரியம். அல்லேலூயா. அதுல பெருமை பாராட்ட வேண்டிய காரியம் அல்ல, அது மாற வேண்டிய காரியம். யாருக்கு மேலேயாவது கசப்பு இருந்துச்சுன்னா அது மாறணும். யாருக்கு மேல வைராக்கியம் இருந்துச்சுன்னா மாறணும். உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கலாம், அது மாறணும். அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கும் போது அழகாக இருக்கும். இங்க தாவீதும் சவுலும் பற்றி அழகாக கூறப்பட்டிருக்கு. சவுல் யாருன்னா இஸ்ரவேலின் முதல் ராஜா. ஆனால் சவுல் என்ன செய்கிறாருன்னா, ஒரு நாளைக்கு தாவீதுக்கு ஒரு பேர் வருகிறது. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்கிற பேர் வந்ததுமே இப்போ சவுலுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, அவன் மேல ஒரு கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது. அவன் எப்படியாவது அழிச்சிடணும்னு நினைச்சாரு. ஆமென். எப்படியாவது தாவீதை அழிச்சு கட்டிடணும்னு சொல்லிட்டு சவுல் போராடிட்டு, எப்படியாவது தாவீதை அழிச்சிடணும். சவுலுக்கு ஒரே மோட்டோ, அவனை அழிச்சிடணும். நிறைய டைம் ஈட்டி எடுத்து எறிகிறாரு, ஆனா அதுல எல்லாம் தப்பிச்சுக்கிறாரு தாவீது. ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அழிக்கணும்னு நினைச்ச சவுல் அழிந்து போனானே தவிர தாவீது அழியவில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க இருதயத்துல வைராக்கியம் கசப்பு வைத்திருக்கிறதுனால பாதிப்பு பிறனுக்கு அல்ல, உங்களுக்கு தான் பாதிப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இது வச்சிருக்கிறதுனால நான் அவன் மேல வச்சிருக்கேன், இல்ல, அது பாதிப்பு நமக்கு, நம்மை பாதிப்பாக்கி விடும். அல்லேலூயா. நான் சொல்லியிருக்கேன் இல்லைன்னு தெரியல. ஒரு ஜெபிக்கும்படியா ஒரு சகோதரி வந்தாங்களா ஒரு பாஸ்டர்ட்ட. அவர் ஜபிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு வியாதி, கொடிய வியாதி. ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரா, நீ ஒரு கசப்பு மைண்டில் வச்சிருக்கிற, அதனால தான் இந்த வியாதி தேவன் அனுப்பி இருக்கிறான்னு சொன்னாரா. இந்த கசப்பு நீ மாத்தினாதான் உன் வியாதி மாறும் அப்படின்னு சொன்னாரா. அல்லேலூயா. அப்போ அந்த சகோதரி சொன்னார், ஆமா நான் ஒரு கசப்பு, நான் தப்பே பண்ணல, ஆனாலும் அவங்க மேல என்ன அவங்க குத்தப்படுத்தினால அந்த ஒரு கசப்பு எனக்கு இருக்கிறது. அவர் சொன்னார், அதை மறந்துருமா, வியாதி மாறும். அல்லேலூயா. அல்ல, இப்ப கசப்பும் வைராக்கியம் நம்ம வச்சிருக்கிறதுனால பாதிப்பு பிறனுக்கு அல்ல, நமக்கு தான். ஆமென். பிறனுக்கு அல்லாதனால பாதிப்பு நமக்கு தான். இந்த கசப்பு வைராக்கியம், ஏன்னா தேவன் அப்படி நமக்கு சொல்லி தரவில்லை. அவர் சொல்றது தாழ்மை, மன்னிப்பு, அன்பு,
அன்பா இருங்க. ஹல்லேலூயா. ஒன்று பேசிட்டீங்களா, ஒன்று கோவப்பட்டு பேசிட்டீங்கன்னா வாசன் சொல்கிற சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக அந்த எரிச்சல்களும் கோவலுக்குங்களும் அப்படியே தனியே கடவுள். ஆமே. அல்ல நம்ம செத்தாலும் போக மாட்டேன், செத்த பிறகு போனேன் என்ன போகாம, நான் அப்படி தான் சொல்லுவேன். செத்த பிறகு போனேன் என்ன போகாமல் வரேன். செத்தாலும் அவன் வீட்டு வாசலில் நான் கால் வைக்க மாட்டேன். செத்த பிறகு ஏதாவது வாசலில் கால் வச்சா நமக்கு என்ன? அது இருக்கும்போது அவர்கிட்ட பேசு. அல்லேலூயா. பிரதர் ஒரு டெஸ்டிமோனி சொல்லுவார். அவருக்கு ஒரு ஆள்கிட்ட ஆண்டவர் பேசணும்னு சொன்னார். அவங்க கசப்பெல்லாம் கிடையாது, அவங்க பேசணும்னு சொன்னார். அவங்க பேசணும்னு சொன்னார். இவர் பேசணும்னு அவருக்கு நினைக்கிறதுக்குள்ளாடி அந்த ஆள் உலகத்தை விட்டே போயிட்டார். ஆமாம். ஆனால் இன்றைக்கி அவர் ஃபீல் பண்ணுவார். என்கிட்ட நான் ஜெபிக்கும் போது அவர் ஃபீல் பண்ணுவார். நான் அவர்கிட்ட லாஸ்ட்டாக பேசணும்னு நினச்சேன், நல்ல மனம் திறந்து பேசணும்னு நினச்சேன், ஆனால் அந்த ஆளை என்னால் அடுத்து பேச முடியலை. இன்றைக்கும் அது எனக்கு ஒரு வேதனை இருக்கிறது. ஹல்லேலூயா. இருக்கும்போதே மனம் விட்டு பேசியிருங்க. ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் உங்களுடைய ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போன போது ஐயோ நான் அதை பேச இல்லை, இருக்கும்போதே கசப்பு வைராக்கியம் வேணாம். அது தேவனுடைய சுபாவம் அல்ல, அது பேய்களுடைய சுபாவம், அது உலகத்தின் சுபாவம், ஜென்ம சுபாவம், தேவ சுபாவம் அது அல்ல. அதான் சொல்றாரு, கசப்பும் வைராக்கியம் வைத்துட்டு பெருமை பாராட்டாதீங்க. அது நம்முடைய சுபாவம் அல்ல. தேவ பிள்ளையே, நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் எப்படி வாழ்றேன், நான் எப்படி நடக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. 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 நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 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 வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, பொறுமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு என்ன அளிக்கிறார்? கிருபை. பொறுமை உள்ளவங்களுக்கு தான் தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை. அவருடைய கிருபை வந்துச்சுன்னா உன் வாழ்க்கையின் சூழ்நிலை மாறும். அவருடைய கிருபை உன் குடும்பத்தில் வெளிப்பட்டுச்சுன்னா உங்க குடும்பத்தின் சூழ்நிலை மாறும். உன் குடும்பத்தில் ஒரு தெய்வ ஒரு சமாதானம், அள்ள விட்ட முடியாத ஒரு சமாதானம் வரும் அவருடைய கிருபை வெளிப்படும் போது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்க வாசிக்கலாம், திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 6:8 வசனம் படிங்களேன். 6:8 படிங்களேன். ஆமே. வேதம் தெளிவாக சொல்லுறது, யாருக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சா? நோவாவுக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைச்சிச்சாம். ஆமே. என்னன்னா, உலகம், ஆண்டவர் உலகத்தை படைத்தார். உலக ஜனங்கள் எல்லாம் அவங்கவங்க இஷ்டத்துக்கு போய்கொண்டே இருந்தார்கள், தேவனை மறந்து வாழ்ந்தார்கள், தேவனுக்கு பிரியமில்லாததை செய்தார்கள். அப்படி இருக்கும்போது நோவா அவருக்கு பிரியமா இருந்ததுனால நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சான். அல்லேலூயா. அந்த கிருபை கிடைச்சதுனால நோவாவுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னா, 7ஆம் வசனத்தில் சொல்லுகிற ஆண்டவர், 7ஆம் வசனம் படிங்களேன். ஆதியாகமம் 7:1 படிங்களேன். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சன்னதியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் நீதி கிடைச்சதுனால ஆண்டவர் திட்டம் 40 நாள் ஒரு பெரும் மழை பெய்ய ஆண்டவருடைய திட்டம் எழுகிறது. ஆனா ஆண்டவர் நோவாவுக்கு சொல்றாரு, எப்பா நீயும் உன் குடும்பமும் காக்கப்படுறபடியாக ஒரு பேழையை செஞ்சிரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க, கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைச்சிச்சுன்னா உலகில் எவ்வளவு பெரிய நாசம் வந்தாலும் உங்க குடும்பம் காக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உலகில் எவ்வளவு பெரிய அழிவு வந்தாலும் உங்க குடும்பம் காக்கப்படும். ஹல்லேலூயா. உலகில் எவ்வளவு பெரிய பஞ்சம் வந்தாலும் உங்க குடும்பம் காக்கப்படும். உலகில் எவ்வளவு விதமான சூழ்நிலைகள் தலைமாறி கிடந்தாலும் உங்க குடும்பம் காக்கப்படும். கர்த்தருடைய கண்களிலே உங்களுக்கு தயை கிடைச்சிச்சுன்னா. அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றைய தினமே நோவாவும், ஆண்டவர் கனத்த மழையை பொழிகிறார். அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரனும் சேம் காம் யாபேற்றும் அவனோடே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரன் மனைவி 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஒருத்தனுக்கு, இங்க கவனிங்க நல்லா, ஒருத்தனுக்கு குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு கர்த்தருடைய கண்களில
தயை கிடைச்சிச்சுன்னா, கிருபை கிடைச்சிச்சுன்னா உங்க குடும்பமே காக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். நல்லா சொல்லுங்களேன். ஒருத்தங்களுக்கு தேவனுடைய கண்களில், எங்க வேதம் தெளிவாக சொல்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சு. உங்க ஃபேமிலியில ஒரு ஆளுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சுன்னா காக்கப்படுகிறது உங்க குடும்பம். மறந்து விட கூடாது. அல்லேலூயா. நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சு. நோவா மாத்திரம் மலைக்கு தப்பவில்லை, அவனுடைய குமாரர்கள், நோவாவின் மனைவி, அவனுடைய குமாரருடைய மனைவிகளும் காக்கப்பட்டார்கள். தேவஜனமே, இன்றைக்கு உன் வீட்டுல உனக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைச்சா காக்கப்படுகிற நீ மாத்திரமல்ல, உன் குடும்பமும் உன் தலைமுறையும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தாவீதை பார்த்து ஆண்டவர் தான் சொல்றார், தாவீதுக்காக நான் இவனை அடிக்காம வச்சிருக்கிறேன். ஹalleluya. ஒரு தலைமுறைகளுக்கு அந்த கிருபை 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 போய் கொண்டு இருக்கும். ஹalleluya, ஹalleluya. அந்த கிருபை கிருபை பொழிந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஒரு தலைமுறைகள் வாழும். ஆமென். தேவ பிள்ளைகளே, தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவ பிள்ளை, இன்னைக்கு எது வேணும்? தாழ்மை வேணுமா இல்ல பெருமை வேணுமா? தேவனுக்கு முன்பதாக தேவன் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்னா எது வேணா அவங்கள சுற்றி இருக்கலாம், எது வேணா சுற்றி வாழ முடியாது. தெளிவா சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது வேணா இருக்கலாம். தேவன் எதிர்த்து நின்றுட்டாருன்னா உங்களால வாழவே முடியாது. ஆனால் தாழ்த்துகிறவங்களுக்கு கிருபை அளிக்கிறார். கிருபை இருந்துச்சுன்னா நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் வாழலாம். ஹalleluya. நான் அப்படியே கிருபை பொழிந்துட்டே இருப்பார், அப்படியே கிருபையை பொழிந்துட்டே இருப்பார், அப்படியே கிருபை பொழிந்துட்டே இருப்பார். எது வேணும் இன்னைக்கு நீங்க தீர்மானிக்கணும். தேவன் எனக்கு எதிர்த்து நிற்கணுமா, எனக்கு கிருபை கொடுக்கணுமா? தேவன் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கணுமா, இல்லை எனக்கு கிருபை கொடுக்கணுமா? நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைச்சிச்சு, அவனுடைய குடும்பம் காக்கப்பட்டது. இன்னைக்கு இங்கே இருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாளுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சா உங்கள் குடும்பம் வாழும். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாம் எழும்பலாமா? குடும்பம் வாழும், உங்கள் குடும்பம் வாழும். ஹalleluya. எல்லாரும் இருக்கிற இடத்துல எப்படி எழும்பி நிற்கலாமா? ஹalleluya. குடும்பம் வாழும். ஹalleluya. நான் எப்படி இருக்கிறேன்? நான் எப்படி இருக்கிறேன்? ஹalleluya. நான் எப்படி இருக்கிறேன்? நான் எப்படி இருக்கிறேன்? பெருமை பேசுகிற நாவாதான் என் நாவு இருக்கிறதா? பெருமை பேசுகிற நாவாதான் என் நாவு இருக்கிறதா? வைராக்கியத்துக்கு கசப்பை வச்சுட்டு நான் பெருமை பேசிட்டு நடக்கிற மனுஷனா மனுஷியா? தேவ பிள்ளை, உன்னை நீ ஆராய்ந்து பார்க்கணும். இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் உன்னை அதை தான் கேட்கிறார். வரப்போகிற பெரிய மழைக்கிருந்து உன் குடும்பம் காக்கப்பட வேணும். ஒரு பெரிய அழிவிலிருந்து காக்கப்படணும்னா கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைக்கணும். ஆமென். ஹalleluya. இனி வரப்போகிற நாட்கள் கொடிதான நாட்கள். அதுல நீயும் குடும்பம் தப்பித்து கொள்ள வேணும்னா எவன் குடும்பத்தின் மேல தேவனுடைய கிருபை இருக்கிறதோ அந்த குடும்பம் தப்பித்து கொள்ளும். குடும்பம் தப்பித்து கொள்ளும். குடும்பம் தப்பித்து கொள்ளும். ஹalleluya. இன்னைக்கு அப்பாட்ட கேளுங்க, டாடி கிருபை வேணும் அப்பா, கிருபை வேணும் அப்பா, கிருபை வேணும் அப்பா, கிருபை வேணும் அப்பா, கிருபை வேணும் அப்பான்னு சொல்லி கேளுங்களேன். ஹalleluya. கிருபை வேணும்னு சொல்லி கேளுங்களேன். அப்பாட்ட கேளுங்களேன். ஹalleluya. கிருபை வேணும்னு சொல்லி கேளுங்களேன். ஹalleluya. தேவ பிள்ளையே, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். இன்னைக்கு சொல்லுங்க, அப்பாட்ட ஒரு தீர்மானம் எடுங்க. எனக்கு இந்த பெருமை எல்லாம் வேணாப்பா, பெருமை எல்லாம் வேணாப்பா, பெருமைகள் வேணாப்பா, எனக்கு இருக்கிற பெருமைகள் வேணாப்பா. நான் பெருமை பேச்சு பேச வேணாம் தகப்பன, பெருமை பேச வேணாம் தகப்பன. ஹalleluya. எங்கேயாவது நான் என்ன உயர்த்தி பெருமை பேசிட்டு இருக்கேன்னா நான் இன்னைக்கே நான் அதுக்கு மன்னிப்பு கேட்குறாப்பா. கேளுங்களா அப்பாட்ட, இன்னைக்கே நான் மன்னிப்பு கேட்குறாப்பா, இன்னைக்கே நான் மன்னிப்பு கேட்குறேன். என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பான்னு சொல்லி கேளுங்களேன். தப்பு செய்யாத மனுஷனே கிடையாது. ஆமென். தப்பு செய்யாத மனுஷனே கிடையாது, தப்பு செய்யாத மனுஷனே கிடையாது. ஹalleluya. ஆண்டவர் கேட்கறது ஒன்று, அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் போதும், ஆண்டவர் மாற்றிடுவார். ஹalleluya, ஹalleluya. உணர்ந்து மன்னிப்பு மட்டும் நீ கேட்டால் போதும், மாற்றிடுவார். ஹalleluya. விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீயை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவங்களை எல்லாரும் குத்தப்படுத்தினாங்க. என்னன்னா, இவளை மோசே நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிந்து தான் கொல்லணும்னு சொல்லிட்டு குத்தப்படுத்தினாங்க. ஆமென். ஹalleluya. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, என்ன நீங்க சொல்றீங்க? ஆண்டவர் குனிந்து தரையில் எழுதி கொண்டே இருந்தாராம். ஹalleluya. எழுதி கொண்டே இருந்தார். அப்புறம் அவர் சொன்னார், உங்களில் குற்றமில்லாதவர் இவன் மேல முதல்ல கல்லறியட்டும். வசனம் சொல்லுகிறது, பெரியவர் முதல் சிறியவர் வரை எல்லாரும் போயிட்டாங்களா. தப்பு செய்யாத மனுஷன் ஒருத்தனும் கிடையாது. ஹalleluya. தப்பு என்பதை புரிந்துட்டும் நீ மாறலைன்னா அது பிரயோஜனம் இல்லை. உனக்கு தப்புன்னு புரிஞ்ச பிற்பாடு அதுல இருந்து வெளியே வரலைன்னா பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? அடி இளையகுமாரன் எப்படி விலகி போயிட்டு மீண்டும் திரும்பி வந்தது போல ராஜா, எனக்குள்ள அப்பப்போ இந்த சுயம் மாம்சம் எல்லாம் எழும்புதப்பா.
நானும் ஒரு சாதாரண மனுஷன், எனக்குள்ள எழும்புதப்பா, இந்த பெருமை பேச்செல்லாம் எழும்புதப்பா, பெருமையின் நாவு வருதப்பா, பெருமையின் காரியங்கள் வருதப்பா, நானும் பெருமை பேசிடுறாப்பா, இதெல்லாம் ஒழியணும்ப்பா. நீங்க பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிக்கிறீங்கன்னு பாத்தீங்களாப்பா, நீங்க எங்களுக்கு விரோதமா எதிர்த்து நிக்க வேணாப்பா. எங்களுக்கு விரோதமா எதிர்த்து எங்க குடும்பம் வாழாதப்பா, எங்க குடும்பம் அழிஞ்சிடும்ப்பா. நீங்க எதிர்த்து நிக்க வேணாப்பா. ஏழுங்களே ஒரு நாளைக்கும் அவர் உங்களுக்கு விரோதமா எதிர்த்து நிக்க கூடாது. நீ எதிர்த்து நின்னா சர்ச்சில் இருந்து பிரயோஜனம் இல்ல, வசனத்தை கேட்டு பிரயோஜனம் இல்ல. அதுக்கு ஒரு சுபாவம் மாறணும். பெருமை ஆண்டவருக்கு திரும்ப சொல்ல, பெருமை அழியணும், மாம்ச சுபாவம் அழியணும். இது மாம்சத்துல ஒட்டி வர்றதுதான் இந்த பெருமை, இது அழியணும். ஏன்னா அந்த தாழ்மையான இயேசுவின் சுபாவத்தை நம்ம இப்ப தரிச்சிருக்கிறோம். அப்படி சுபாவத்தை வெளிப்படுத்துகிறோம். இனி பெருமை பேச்சு, பெருமை காரியங்கள் வேணாம். ஒப்பு கொடுத்து சொல்றீங்களே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற மாம்ச சுபாவமாக இந்த பெருமை சாகணும் அப்பா, பெருமை சாகணும் அப்ப. இந்த ஹால்ல இருந்து வெளியே போகும்போது யாருக்குள்ள இருந்தாலும் அந்த பெருமைகள் எல்லாம் மாறணும்ப்பா. தாழ்மையை தரித்து கொள்ளணும்ப்பா, தாழ்மையாக இயேசுவை தரித்து கொள்ளணும். ஆண்டவரே, நீர் அவ்வளவு பெரிய தேவன். அப்ப தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தி நீங்க உயர்த்தப்பட்டீர் ஆண்டவரே. இன்றைக்கு யார் தாழ்த்துகிறாரோ பெருமைகளை விட்டு, அவர்களை தேவன் உயர்த்துகிறார். தேவன் உயர்த்துகிறார். ஓ, சத்தத்தை உயர்த்த சொல்லுங்களேன். தேவனே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அப்படியே கிருபை வேணும்னு கேளுங்களேன். தாழ்த்துகிற தேவ பிள்ளைகள் கேளுங்களேன். உங்க கிருபை வேணும் அப்பா, உங்க கிருபை வேணும் அப்பா, உங்க கிருபை வேணும் அப்பான்னு சொல்லி கேளுங்களேன். கிருபை வேணும் அப்பான்னு சொல்லி கேளுங்களேன். கிருபை வேணும் அப்பான்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. தாழ்மையை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமை, சுகமுடன் தம்பலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே. உங்க சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. நிம்மூலமாகாததும் நிற்பதுமே கிருபை, நிம்மூலமாகாததும் நிற்பதுமே கிருபை. நீசனின் பாவம் நீக்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டே. நீசனின் பாவம் நீக்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டே. காத்துக்கொள்ள கிருபை தாருமே. அவட்ட கேளுங்கள, காத்துக்கொள்ள கிருபை தாருமே. சத்தமா கேளுங்கள, காத்துக்கொள்ள கிருபை தா. எல்லாரும் வானத்துக்கு நேரா சத்தத்தை வேறுகிறோ.
காத்துக்கொள்ள கிருபை தாருமே, காத்துக்கொள்ள கிருபை தாருமே, காத்துக்கொள்ள நாம் வழுகி போகாமல் காத்துக்கொள்ள கிருபை தாருங்கப்பா இயேசுவே. காத்துக்கொள்ள கிருபை தாருமே, சேவை செய்ய சேவை செய்ய கிருபை தா. உங்க சேவை நாங்க செய்யணும்ப்பா, சேவை செய்ய கிருபை. என் மாம்ச சுயம் அல்ல, உங்க சேவை சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. உங்க ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி, எல்லாரும் உங்க ரெண்டு கரத்தை பலம் இருக்கு நான் வானத்துக்கு நேரா உயர்த்தி என்னோடு சேர்ந்து கொள்ளுங்களேன். காத்துக்கொள்ள கிருபை தாருமே. இந்த மீட்டிங்கை விட்டு வெளியே போறது வர இல்லப்பா, என் வீட்டில் இருக்கிறது வர மட்டும் அல்லப்பா, என் வாழ்நாள் முழுவதும் காத்துக்கொள்ளணும்ப்பா, என் ஜீவன் பிரியும் வர காத்துக்கொள்ளணும்ப்பா, உங்க வருகை மட்டும் காத்துக்கொள்ளணும்ப்பா. இந்த மீட்டிங் உள்ள இருந்து எல்லாருக்கும் சொல்லிடலாம், வெளியே போகும் வரல சேர்ந்து சொல்லுங்களேன். காத்துக்கொள்ள கிருபை தாருமே, உங்க கிருபைய காத்துக்கொள்ள கிருபை தாரும். அவர் உன் மேல இருக்கிற கிருபையை எடுத்துட்டாருன்னா தேவஜனமே நீ உங்க ஓடியும் பிரயோஜனம் இல்லை, மறந்து விடக்கூடாது. நான் நிற்கிறேன், இன்னைக்கும் நான் நிர்மூலமாக இருக்கிறேன்னா, என்னைக்கோ மறிச்சு போக வேண்டிய நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. அதை தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் காத்துக்கொள்ளணும், ஒவ்வொருவரும் காத்துக்கொள்ளணும். ஒரு நாளைக்கு உங்க மாம்சம் சுயம் எழும்பிடக்கூடாது, பெருமைகள் எழும்பிவிடக்கூடாது, சுய சிந்தனைகள் எழும்பிடக்கூடாது, மனசுல கூட பெருமை எழும்பிடக்கூடாது. பிறர் மேல இருக்கிற கசப்பு வைராக்கம் உள்ளுக்குள்ளதான் இருந்தது கிரியை செய்யும். வெளியில நல்லவங்க தான், உள்ளுக்குள்ள கிரியை செய்யணும். கேளுங்களேன். காத்துக்கொள்ள கிருபை தாருமே. ஒவ்வொரு நேரம் நம்ம மாம்சம் எழும்பும் போது வசனம் வரணும், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எடுத்து நிற்கிறான். வசனம் வரணும், எழுத்து நிற்கிறான். அந்த வசனம் வந்துச்சுனாலே இன்னைக்கு அதை மனப்பாடம் பண்ணிடணும், மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிருங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எடுத்து நிற்கிறான், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறான். ஆட்டோமேட்டிக்கலா வந்துடும், நம்ம வாழ்க்கையில வந்துடும். பாட்டு கேளுங்களேன். காத்துக்கொள்ள கிருபை, சரண்டர் பண்ணுங்களேன், சத்தமா கேளுங்களேன், உங்க சத்தம் உயரட்டுமே. காத்துக்கொள்ள கிருபை. நான் சொல்லட்டேன், கிருபை வந்துச்சுன்னா உலகமே மழை பெஞ்சதுனால தத்தளிச்சுட்டு இருந்தாங்க, உலகமே பஞ்சமா இருந்துச்சு, யாருமே மிஞ்சல, யாருக்குமே கால் வைக்க கூட ஒரு இடம் கிடைக்கல. வசனம் அப்படிதான் சொல்லுது. எல்லாமே தண்ணினால முங்கப்பட்டுச்சு. ஆனா கிருபை பெற்றவனுடைய குடும்பம் எப்படி இருந்துச்சுன்னா பேழைக்குள்ள சுகமா இருந்துச்சு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். கிருபை பெற்றவனுடைய குடும்பம் பேழைக்குள்ள சுகமா இருந்துச்சு. கிருபை பெற்றவனுடைய குடும்பத்திலே பசியா இருக்கவில்லை. கிருபை பெற்றவனுடைய குடும்பம் தாகமா இருக்கவில்லை. அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் 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 கொடுத்தான். தேவ பிள்ளைய அப்பாட்ட கேளுங்க, காத்துக்கொள்ளணும் அப்பா, உங்க கிருபையை நாங்க காத்துக்கொள்ளணும் அப்பா, உங்க கிருபையை நாங்க அசால்ட்டா எண்ணிடக்கூடாதப்பா. ஏதோ என் பலத்துல இது நடக்குதுன்னு நினைச்சிடாதீங்க. அவன் திரும்ப திரும்ப என்ன பேச சொல்றாரு, நினைச்சதுன்னு நடக்கிறாதீங்க. அது கிருபை, அது உனக்கு அவர் கொடுத்த கிருபை, மறந்துடாத.
நம்ம பலத்துல நடக்க நினைச்சிடாதீங்க. அது கிருபை. அதை காத்துக்கொள்ளுங்க. அதை காத்துக்கொள்ளும். குடும்பம் வாழும். இழந்துடாதீங்க. தேவஜனமே, தேவமன், இழந்துடாதீங்க. அவர் வச்சிருக்க அந்த கிரேஸ் இழந்துடாதீங்க. இழந்துடாதீங்க. இழந்துடாங்க. இழந்துடாங்க. இழந்துடாதீங்க. அப்பாட்ட உள்ளத்தின் ஆழத்தில் எனக்கு வேணும் இல்லை, உள்ளத்தின் ஆழத்தின் டேடி நான் காத்துக்கொள்ளணும் அப்பா. ஒரு நாளைக்கு இழந்து விடக்கூடாதப்பா. ஒரு நிமிஷம் உங்க கிருபையை நான் இழந்துடக்கூடாதப்பா. இழந்துடக்கூடாது. தேவப்பிள்ளை, ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்த விட்டு போவீங்களா? அதுதான் நீங்க வந்த நோக்கத்தின் முழுமை. அப்பா உனக்கு வேண்டியதெல்லாம் அவர் தருவார். உனக்கு வேண்டியதெல்லாம் தருவார். நீ நினையாததையும் உன் வாழ்க்கையில தருவார். மழை வருதுன்னு அவர் ஏற்கனவே வேலையை செய்ய சொன்னார். உன் வாழ்க்கையில என்னெல்லாம் தேவை என்பதை அறிஞ்சு 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 அவர் தந்துருவார். கிருபையை விட்டுறாதீங்க. கிருபையை விட்டுறாதீங்க. கிரேஸ் குடும்பத்தின் மேல இருக்கும். இருக்கட்டும், இருக்கட்டும். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஒரு முறை மாத்திரம் சத்தம் சுவேத்தி பாடலாமா? காற்று கொள்ள கிருபை தாரு. ஒரு அர்ப்பணிப்போட சேர்ந்து பாடலாமா? காற்று கொள்ள கிருபை தாருமே, காற்று கொள்ள கிருபை. சில நேரத்துல நீங்க கிருபை இழந்து போய் இந்த இடத்துல நிக்கிறீங்களா? திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க. திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க. அப்படியே கிருபை வேணும்னு கேளுங்க. கிருபை வேணும் அப்பா, வேணும்னு கேளுங்க. இழந்து போய் நிக்கிறீங்களா? வேணும்னு கேளுங்களேன். நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. வேணும்னு கேளுங்களேன். அப்பா உங்க கிருபை எங்களுக்கு வேணும் அப்பா. உங்க கிருபை எங்களுக்கு வேணும் அப்பா. யேசு பலத்துல ஓடி நான் தோல்வியை பார்த்துட்டேன்ப்பா. என்னால முடியலப்பா, எனக்கு உங்க கிருபை வேணும்னு சொல்லி கேளுங்களேன். சரண்டர் பண்ணுங்களேன், சரண்டர் பண்ணுங்களேன், சரண்டர் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. தகப்பனே, என்ன பிள்ளைகள் கிருபைகளை இழந்து தகப்பனே உங்களை விட்டு அப்பா விலகி நிற்கிறார்களோ அந்த குடும்பத்தின் மேல, பிள்ளைகள் மேல உங்க கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. உங்க கிருபை இறங்கட்டும் தகப்பனே. உங்க கிருபையால் அந்த குடும்பங்களை நிரப்புவீராக தகப்பனே. இழந்த கிருபைகளை பெற்றுக் கொள்ளட்டும் தகப்பனே. ஓ ஜீசஸ், பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஏவன் இறங்குங்க, இறங்குங்க. பிள்ளைகளோடு கூட இருங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் ராஜா. அப்படி ஆசீர்வாத பிள்ளைகள் மேல தங்கட்டும் ஆண்டவரே. ராஜா, இந்த இடத்துல என்ன ஏக்கங்களோடு, நோக்கத்தோடு, வேதனையோடு வந்தார் என்பதை நீங்க பார்க்கிறீங்க. நீங்க கொடுத்த வார்த்தை அப்பா நாங்க கேட்டோம் தகப்பனே. ராஜா, தொடர்ந்து அப்பா அந்த பிள்ளைகள் திரும்பி போகும்போது உடைய பாதுகாப்பு பிள்ளைகளோடு தங்கட்டும். பிரயாணங்களில் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. உங்க விடுதலையோடு நீங்க அனுப்புற கிருபைகளுக்கு ஆசீர்வாதம். இயேசுவின் கரம் பிள்ளைகளோடு தங்கட்டும் ஆண்டவர். கிருபை இழந்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. ஒவ்வொருவரையும் உடைய கரத்தண்டையில கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவர். நிலந்தொரு வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும். சுபாவங்களிலே வித்தியாசம் உண்டாகட்டும். செயல்களிலே வித்தியாசம் உண்டாகட்டும். உங்க பிள்ளைகளாய் வாழட்டும் தகப்பனே. உங்களை தரித்து கொள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. அதற்கு விரோதமாக இருக்கிற சகல வல்லமைகளும் நிர்மூலமாகி போகும்படி எச்சரிக்கிறேன். கருத்தனை தாழ்த்துக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். தொடர்ந்து பலப்படுத்துங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பி அனுப்புங்க தகப்பனே. நிரப்பி அனுப்புங்க. ஒரு பிள்ளைகள் கூட இந்த இடத்துல இருந்து குறைவோடு போய்விடக்கூடாது தகப்பனே. நிரப்பி அனுப்புகிற கிருபைகளுக்காய் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். கருத்தனை தருகிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.